உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருங்கவி பாரதியாருடைய பிறந்த நாளை ஒட்டி இன்று ஒரு நாள் தொடர் நிகழ்ச்சி கவியரங்கங்களாகவும் இசையரங்கமாகவும் உரையரங்கமாகவும் அயலக அரங்கமாகவும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு பல்வேறு அமர்வுகள் நடைபெற்று பெருங்கவி பாரதிக்கு நம்முடைய வணக்கங்களை, வாழ்த்துக்களை, நம்முடைய அஞ்சலிகளை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். பெருங்கவி பாரதி இல்லாமல் தமிழிலே இற்றை நாள் கவிஞர்கள் இல்லை என்று சொல்லலாம். அத்தகைய பாரதிக்கு, நம்முடைய ஊனோடும் உணர்வோடும் கலந்த பாரதிக்கு, நமக்கு எப்போதெல்லாம் சோர்வு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் உற்சாகமூட்டக்கூடிய பாரதிக்கு இன்றைய ஒரு நாள் விழா தொடங்குகிறது. விழா தொடக்கமாக முதற்கண் ஒரு பாடல் பாடி பாரதியின் பாட்டு பாடி தொடங்க வருகிறார். சென்னை பொழிச்சலூரை சேர்ந்த நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்கள். வாருங்கள் திருமதி கற்பகம் அவர்களே. நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, பெருமை மிகு பாரதிக்கு இந்த குடும்பம் எடுக்கின்ற விழாவிலே பாரதியை போற்றும் விதமாக அவனுக்கு முதல் வணக்கம். அவனது பாடல்களில் நிகழ்ச்சி தொடக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, ஞானத்திலே பர மோனத்திலே ஆ ஞானத்திலே பர மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே தானத்திலே அமுதாக நிதிந்த கவிதையிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே, ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே, புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே, காக்கத்திறன் கொண்ட மலர்த்தம் சேனை, காக்கத்திறன் கொண்ட மல்லட்டும் சேனை, கடலினிலே உயர் நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும். கற்பகம், பொழிச்சலூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. பாரதியாருடைய பாரதியின் பாடலை பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்ற நம்முடைய இந்திய நாட்டை பற்றி மிகச் சிறப்பாக எழுதிய ஒரு பாடலை பாடி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார் திருமதி கே கற்பகம் அவர்கள். தனது இனிமையான குரல் வழியாக பாரதியின் பாடலுக்கு மேலும் மேலும் அழகூட்டி இருக்கிறார்கள். நிறைய பேர் அழகூட்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த பாடலை தனது இனிமையான குரலின் மூலமாக, நல்லதொரு இசையின் மூலமாக அழகாக வெளிப்படுத்தினார். மிகவும் நன்றி அம்மா. தொடர்ந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையாற்றுவதற்காக சென்னை அம்பத்தூரை சேர்ந்த திருக்குறள் செல்வி, திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் வருகை பெறுகிறார்கள். அம்மையார்
சிறந்த பாரதியினுடைய பற்றாளர் என்று சொல்வதில் மிகையாகாது. பாரதியினுடைய புதுமை பெண்ணாக தன்னை செழுமைப்படுத்திக் கொண்டு வளர்ந்து கொண்டிருப்பவர். அந்த வளர்ச்சி விகிதம்தான் மிகவும் அளப்பரியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு பல்வேறு அயலக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அம்மையார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலும் பங்கேற்று நல்ல ஒரு வரவேற்புரையாற்ற வருகை புரிந்திருக்கிறார்கள். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குநராக பங்காற்றிக் கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களை வரவேற்புரையாற்றி சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, அதன் ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். பாரதிக்கு பல்வேறு நிகழ்வுகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது இன்றைக்கு முழுவதும் பாரதியை நினைவு கூறும் வகையாக பல்வேறு நிகழ்வுகள் நடக்கவிருக்கிறது. அதன் தொடக்கமாக இன்று தொடக்க விழா துவங்கி இருக்கிறது. இதில் தொடக்க பாடல் பாடி சிறப்பு செய்த கற்பகம் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்து நடத்துவதற்காக நமக்கு ஊக்கமளித்துக் கொண்டிருக்கும் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் அடுத்ததாக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சாதனைகளை பற்றி எடுத்துரைக்க இணையவிருக்கும் முனைவர் எம் கே ராஜ்குமார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதில் தொடக்க உரையாற்றவிருக்கும் திருக்குறள் செல்வி ராஜாமணி அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இதன் சிறப்பு விருந்தினராக இணையவிருக்கும் திரு வெங்கட நடராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்னும் இதில் இணைந்து சிறப்பிக்க இருப்பவர்கள் டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள், கவியரசி இரா விஜயா அவர்கள், கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள், கவிஞர் திலகம் து பவானி அவர்கள், புதுவை பொறுப்பாளர் திருமதி புவனா அவர்கள், பாடலை பாடி சிறப்பிக்க இருப்பவர் திருமதி ரஞ்சனி அவர்கள். இன்னும் இதில் பல்வேறு கவிஞர் பெருமக்கள் இணைந்து பாரதியை போற்றியும் தங்களுடைய கருத்துக்களை தந்தும் சிறப்பிக்க இருக்கிறார்கள். கவியரங்கங்கள், உரையரங்கங்கள், இசையரங்கங்கள், சிறாரரங்கங்கள் என்று பல்வேறு வகையிலும் பாரதியை போற்றி சிறப்பிக்க உள்ளோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம். சிறப்பம்மா, சிறப்பானதொரு வரவேற்புரை அளித்தீர்கள். நிகழ்ச்சியை பற்றிலாம் தொகுத்து சிறப்பாக பேசினீர்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் நிகழ்ச்சி முழுவதையும் தொடங்கி வைக்கும் வகையில் ஒரு தொடக்க உரையாற்றி சிறப்பிக்குமாறு ஈரோட்டைச் சேர்ந்த திருமதி திருக்குறள் செல்வி ஈரோடிரா ராஜாமணி அம்மையார் அவர்களை அழைக்கிறோம். அம்மையார் அவர்கள் முதுநிலை தமிழாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். தமிழ்நாடு திருக்குறள் மனன பயிற்சி தேர்வுகளிலே நடுவராக இருந்து சிறப்பித்தவர்கள். எண்ணற்ற மாணவ செல்வங்கள் திருக்குறள் 1330 திருக்குறளையும் மனனமாக ஒப்பிப்பதற்காக அவர்களுக்கு உதவி புரிந்தவர்கள். இப்படி திருக்குறள் செயல்பாட்டிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்கள். பல்வேறு கதைகளையும் கவிதைகளையும் கட்டுரைகளும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் இதுவரை 4 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஐந்தாவதாக தன்முனை இயைவில் திருக்குறள் குறளமுதம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 5வது புத்தகம் என்பது திருக்குறளை முன்னிறுத்தி உலகெங்கிலும் உள்ள மாணவர்கள் தாங்கள் திருக்குறளை எந்த அளவுக்கு படித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக அவர்களுக்கு தகுதியான அறம் சார்ந்த கருத்துக்களை கூறக்கூடிய திருக்குறளை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு பொருளுரை எழுதி அத்துடன் எளிய வரிகளில் மனதில் பதியும் வகையிலே இந்த பழமொழிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தன்முனை இயைபில் குறளமுதம் என்ற பெயரிலே ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த நூலாகும். அவருடைய 4 புத்தகங்களுக்கும் முத்தாய்ப்பு வைத்தது போல அந்த புத்தகம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அம்மையார் திருக்குறள் செல்வி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களை ஒரு தொடக்க உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய நிகழ்விலே கேக்குதுங்களா?
கேக்குதுங்கம்மா, பேசுங்க. ம், சரி. பேசுங்க. இன்றைய இன்றைய நிகழ்வை மிக சிறப்பானது ஒரு முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எப்பொழுதுமே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற இந்த தமிழமைப்பை நிறுவி அதை ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் சிறந்ததொரு முறையிலே வரவேற்புரையாற்றிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் தொடக்க பாடல் பாடிய கவியரசி கற்பகம் அம்மா அவர்களுக்கும் இன்றைய நிகழ்விலே தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து வரக்கூடிய சாதனைகளை பற்றி பேச இருக்கக்கூடிய முனைவர் கே ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக தென் கரோலினா மாவட்டத்திலிருந்து பன்னாட்டு அறிஞர் பெருமக்களாக இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் வெங்கட் நடராஜன் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு நிறைந்த தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தார். அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்துணை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென கொண்டால் என்று பாரதி நமக்கு அனைவருக்கும் அன்பாலே முரசு கொட்டிச் சென்றிருக்கிறார். ஒன்றென்று கொட்டு முரசே அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே நன்றென்று கொட்டு முரசே இந்த நானில மாந்தருக்கெல்லாம் என்று அன்பை விளைவித்து சென்றவன்தான் பாரதி. யாவரும் பணிந்திடும் தெய்வம், அந்த யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று அனைத்து மதத்தை சார்ந்தவர்களையும் சகோதரர்களாக அன்பு நிறைந்தவர்களாக உடன் பிறந்தோராக வாழச் சொல்லி நமக்கு வெற்றி முரசு கொட்டிச் சென்றிருக்கிறார். நாட்டின் விடுதலை உணர்வை தூண்டியவன், தமிழ்நாட்டின் தாய்நாட்டின் பற்றை மிகுக்கச் செய்தவன், பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை பாலிட செய்தவன் அந்த பாரதி. அந்த பாரதிக்கு எப்பொழுதுமே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு நாள் முழுவதும் 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரமாக தொடர் நிகழ்வுகளை நடத்தி அவனை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவனுடைய நினைவுகள் எங்கெல்லாம் போற்றப்பட்டு சிலைகளாக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சென்று ஒரே நாளிலே 3 இடங்களுக்கும் சென்று அந்த இடத்திலே நின்று கொண்டு பாரதியினுடைய பெருமைகளை இந்த உலகுக்கு பறைசாற்றியவர்தான். இன்றைக்கும் பாரதியை போற்றும் இந்த நினைவுகள் அவருடைய சிந்தனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலே பாரதி பெருங்கவிக்கு ஒரு பெரும் விழாவாக இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடன் பங்கெடுத்து கொண்டு பாரதியின் சிந்தனைகளை உலகுக்கெல்லாம் பரப்பிக்கொண்டு அவனுடைய கவிதைகள் மூலமாக, கட்டுரைகள் மூலமாக, சிறுகதைகள் மூலமாக, கவியரங்குகளாக, இசையரங்குகளாக, உரையரங்குகளாக நம்மிடையே பங்கு கொள்ள இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வாழ்த்தி பாரதியுடன் அவனுடைய சிந்தனையுடன் கையிணைவோம். அன்பே உலகம், அன்பே தெய்வம், அன்பே சகோதரத்துவம், அமைதியினால் மட்டுமே இந்த உலகம் தழைக்கும், ஆயுதத்தால் தழைக்காது என்பதை இங்கே உணர்த்தி கொண்டு நம்முடைய நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த நிகழ்விற்கு இடம் விடுகிறேன். அதிலும் சிறப்பு விருந்தினர் வெளிநாட்டிலிருந்து மிக இரவு நேரமா அதிகாலை நேரமா என்று தெரியவில்லை வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இடமளிக்கும் வகையிலே நிகழ்ச்சி இப்பொழுது முனைவர் கே ராஜ்குமார் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்த சாதனைகளை அவர் பட்டியலிட இருக்கிறார். வாருங்கள் ஐயா. வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அடுத்ததாக முனைவர் கே ராஜ்குமார் அவர்கள் பங்கேற்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய சிறப்பான செயல்பாடுகளை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு பேச இருக்கிறார். இது சாதனைகள் என்று சொல்ல முடியாது, செயல்பாடுகள், அவ்வளவுதான். இது சாதனைகளா இல்லையா என்பது காலம்தான் தீர்மானிக்கும். அந்த வகையிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய
முதல் கூட்டத்திலிருந்து தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள். இந்த பொறுப்பு அவருக்கு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. பொதுவாக அவர்தான் நம்முடைய நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம், நாம் செய்து வருகிற பணிகளை பற்றியெல்லாம் தொகுத்து பேசுவார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. நிறைய பேரை எனக்கு தெரிந்திருக்கும், அவளை அழைத்து இணைத்திருப்பேன். ஆனால் எந்தவித அறிமுகமும் இல்லாமல் நம்மிடம் வந்து இணைந்தவர் தான் முனைவர் M.K. ராஜ்குமார். அதற்கு முன்பாக அவர் எனக்கு தெரியாது. அந்த நிகழ்ச்சியில் தான் முதலாக அவரை பார்க்கிறேன். அப்படி வந்து தேடி வந்து இணைந்தவர் முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள். அது அவருக்கான சிறப்பு. மதங்கள் தொடர்பான, மத நல்லிணக்கம் தொடர்பான முனைவர் பட்டம் பெற்றவர். அது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நிறைய தலைப்புகளே நாம் முனைவர் பட்டம் பெறுகிறோம். ஆனால் இன்றைக்கு நாட்டுக்கு மிகவும் தேவையான அந்த மத நல்லிணக்கம் தொடர்பான அந்த கருத்துக்களிலே முனைவர் பட்டம் பெற்றவர். தான் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறோமோ அந்த மதத்திலும் குறைகள் உண்டு என்று சொன்னால் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். மிகச் சிறப்பாக தனது பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பவர். நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியவர். கதைகள் எழுதியது மட்டுமல்லாமல் அவற்றை இதழ்களுக்கு அனுப்பி வைத்து பல இதழ்களிலும் இடம்பெற செய்தவர். அது மட்டுமன்றி பல இதழ்களிலும் நடக்கிற கதை போட்டிகளில், சிறுகதை போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பெற்றவர். கல்கி, ஆனந்த விகடன் போன்ற இதழ்களில் அவர் கதைகள் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருடைய கதைகள் இடம்பெறாத இதழ்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு கல்கி, தேவி, ராணி, குமுதம் போன்ற பரந்துபட்ட மக்கள், வெகு மக்கள் படிக்கக்கூடிய இதழ்களிலே எழுதியவர். புஷ்பா ராஜ்குமார் என்ற பெயரிலே அவர் எழுதியிருக்கிறார். 3 சிறுகதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்தவருக்கெல்லாம் இன்னமும் ஏன் தமிழ்நாடு அரசு தமிழ்ச்செம்மல் விருது கொடுக்கவில்லை என்று நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. நிச்சயமாக இவ்வாண்டு நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியிலே அவருக்கு தமிழ்ச்செம்மல் விருது கொடுக்கும் என்று நம்புகிறோம். மிகவும் மகிழ்ச்சி ஐயா. பாருங்கள், உங்களுடைய கருத்துரை தாருங்கள். பாருங்கள் திரு முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்களே. பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, சேலராம் பாரதிதாசனை வணங்கி, எங்கள் ஊனாய் உயிராய் இருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, இந்த நிகழ்வை, பாரதியுடைய நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற, தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூண்களாக இருக்கிற எங்கள் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள், சகோதரி ராஜாமணி அம்மையார், சகோதரி கற்பகம் அம்மையார், சகோதரி விஜயா அம்மையார், சகோதரி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, சகோதரி கிரிஜா அம்மையார், சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம், ஐயா தக்கோலம் ஜலநாதன், ஐயா தங்கப்பாரி வள்ளல், ஐயா முத்துராஜா, சந்திரசேகரன் ஐயா, புதுவை புவனா சகோதரி, திருவள்ளூர் பவானி அவர்கள் மற்றும் இணைந்திருக்கிற சகோதரிகள், இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற அருமை சகோதரர் வெங்கட் நடராஜன் அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய சாதனைகள் அல்ல இது எங்களுடைய செயல்பாடுகள் என்று சொல்லி ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஐயாவுக்கு எப்போதுமே எந்த நிகழ்வு சொன்னாலும் அவருக்கு சாதாரணமாகத்தான் சொல்லுவார். ஏனென்றால் அவர் எளிமையினுடைய சிகரமாக இருக்கிற காரணத்தினால் அவர் மிக எளிமையாகவே எல்லாவரையும் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இது சாதனையா இல்லையா என்பது நான் பேசிய பிறகு உங்களுக்கு தெரியும். இது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்பது தொடங்கப்பட்டது. எத்தனையோ தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், தமிழுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன அப்படி சாதித்து விட போகிறீர்கள் அல்லது சாதித்தீர்கள் என்று சொன்னால், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சாதித்த சாதனைகளை வேறு எவரும் செய்திருக்க முடியாது. அதுவும் ஒரு குடும்பமாக இருந்து இதை சாதித்திருக்கிறோம், ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து சாதித்திருக்கிறோம்.
சங்க தமிழிலே கரை கண்டவர் இருக்கிறார்கள். ஆனால் கரைபடியாமல் இருக்கிறவர்கள் நாங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை சார்ந்தவர்கள். முதலாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தோன்றி பூங்கா கவியரங்கமாக நமது கோயம்பேட்டிலே இருக்கிற அந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, அந்த பூங்காவிலே நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய கூட்டங்கள் நடைபெற்றது. நான் இன்னமும் சொல்ல போனால் நான் ஒரு பெயரை நான் விட்டு இருக்கிறேன். அவர்கள் இப்போ இல்லை என்பதால் அதை நம்ம சொல்வதில்லை. சரபிபி ரோசி சந்திரா என்ற ஒரு சகோதரி, அவர்தான் ஐயாவுக்கு 3வது மகளாக, ஐயாவுக்கு ஏற்கனவே 2 மகள், இவர்தான் அப்பா அப்பா என்று அவரோட சுத்தி வருவார். அப்பா அப்பா என்று அவரோடு தான் இருப்பார் அவர். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மகள் அவள். அந்த பெண் சரபிபி ரோசி சந்திரா ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், இப்பொழுது முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் ஐயாவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இப்பொழுது எப்படி நமது சிவகாமி அம்மையார் செய்கிறார்களோ, எப்படி கிரிஜா அம்மையார் செய்கிறார்களோ, எப்படி சிவபிரியா அம்மையார்கள் இருக்கிறார், அதே போல அந்த காலத்திலே அவர் செய்து கொண்டிருந்தார். என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனே அவர் அங்கிருந்து நிற்பார். அந்த அளவுக்கு ஐயாவுக்கு மிக கரம் கோர்த்து கொண்டு ஒரு 3வது மகளாக இருந்தார். இப்பொழுது அவர் குடும்ப சூழ்நிலையால் இப்பொழுது வர முடியவில்லை. அந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு குடும்பமாக இருப்பதே ஒரு சாதனை தான். இது சாதாரணமாக இல்லை. எங்கோ இருக்கிற மயிலாப்பூரில் இருக்கிற கிரிஜாவும், அம்பத்தூரில் இருக்கிற சிவகாமியும், ஈரோட்டில் இருக்கிற ராஜாமணி அம்மையாரும், பொலிச்சொல்லியில் இருக்கிற கற்பகம் அம்மையாரும், விஜயா அம்மையாரும், இவர்கள் எல்லாம் ஒன்று எப்படி ஒன்றாக இருக்க முடியும், ஒரு குடும்பமாக இருக்க முடியும் என்று சொன்னால், இது இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தினுடைய ஒரு சாதனை. இது அது மட்டுமல்ல, கொரோனா பீரியட்ல இந்த பெரும் தொற்று காலத்திலே நீங்கள் தெரியும் உங்களுக்கு, பல்வேறு விதமான துன்பங்களை, பல்விதமான கஷ்டங்களை இந்த மக்கள் பட்டபோது ஐயாவுக்கும் அந்த வேதனை வந்தது. அதே போல இங்க குடும்பத்தில் இருக்கிற இந்த குழுவில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் வந்தது. அன்றைக்கு கூட நிறைய பேருக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொன்னவர் ஐயா அவர்கள். அந்த காலத்திலே படக்கவிதைகள் எழுதி படக்கவிதைகள் போட்டு கிட்டத்தட்ட 125 150 பேர் ஒரு நாளைக்கு எழுதுவார்கள். நீங்க யோசித்து பாருங்கள், 150 பேருடைய பட்டியலையும் நாம் ஒவ்வொரு நாளும் பிரசித்துக் கொண்டிருந்தோம். அந்த அளவிற்கு அவரை பற்றி, அந்த அளவுக்கு இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தன்னுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்தி நடந்தது. அது மட்டுமல்ல, பாரதி நினைவு நூற்றாண்டு 100 ஆண்டுகள் மறைந்து 100 ஆண்டுகள் சென்ற பிறகும் கூட 100 கவியரங்கங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி 100க்கும் மேற்பட்ட கவியரங்கங்களை நாம் நடத்தினோம். அந்த காலத்திலே அம்மையார் ராஜாமணி அம்மையார் சொன்னது போல, அவருடைய சிலை இருக்கிற சென்னை கடற்கரையிலே ஒரு மாலை அணிவித்து விட்டு அங்கிருந்து அவர் இல்லத்திற்கு திருவிலைக்கேடி சென்று அங்கே ஒரு கவியரங்கம் நடத்தி, அங்கிருந்து இன்னொரு குழு, அங்க அவர் மதுரையிலே அவர் படி செய்த பள்ளிக்கு அங்கு சென்று ஒரு கவியரங்கமும், அவர் பிறந்த எட்டயபுரத்திலே ஒரு கவியரங்கமும், ஒரே நாளில் இத்தனை நிகழ்வுகளை நடத்தி காட்டிய பெருமை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு உண்டு. 100க்கும் மேற்பட்ட கவியரங்கள். இந்தியடிகளார் அவர்களை போற்றுகிற விதமாக சத்தியாகிரகம் என்ற புத்தகத்தை தொடர்ந்து படித்து, அதை ஒவ்வொரு வரியாக படித்து அதற்கு விளக்கம் சொல்லி, அதை கிட்டத்தட்ட பல வாரங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா காந்திக்கு அஞ்சலி செலுத்தியது, மகாத்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது. திருக்குறளில் இருக்கிற அத்தனை அதிகாரங்களையும் அத்தனை குறள்களையும் படித்து அதற்கு விளக்கம் சொல்லி, அதில் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அதுக்கு பரிசுகளும் பாராட்டும் கொடுத்தது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. திருவள்ளுவருக்கு ஒரு சிலையை இந்திய பாராளுமன்றத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கையை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசாங்கத்திலே, தமிழக அவையிலே கிட்டத்தட்ட அங்க இந்த தலைமைச் செயலகம் என்று சொல்கிறார்கள், அங்கே ஒரு பாரதிக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும், திருவள்ளுவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இங்க இடப்பற்றாக்குறையில் அங்கு ஏற்கனவே ஒரு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கோரிக்கை இப்பொழுது தள்ளிப்படப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி பல்வேறு விதமான நமக்கு சாதனைகள் மட்டுமல்ல, நம்முடைய கோரிக்கைகளும் தொடர்ந்து அரசாங்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஈரோட்டிலே கவியரங்கம், நேரடி கவியரங்கம், தஞ்சையிலே நேரடி கவியரங்கம், சென்னையிலே பல கவியரங்கங்கள், புதுவையிலே கவியரங்கம், இப்படி கோவையிலே கவியரங்கம், இப்படி மாநிலத்தின் பல பகுதிகளிலே சென்று நேரடி கவியரங்களை நடத்திய ஒரு இயக்கம் தான் அல்லது ஒரு சங்கம் நீதிமன்றங்கள், இப்படி அல்ல எண்ணிலங்கா படக்கவிதைகளை இன்றைக்கும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நாம் பிரசுரித்திருக்கிறோம். நீங்கள் நிறைய பேர் பிரசுரித்திருப்பார்கள். ஆனால் யாரோ ஒரு புத்தகம் அல்ல, இந்த குடும்பத்தில் இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் எழுதிய புத்தகங்கள், சிறுகதை புத்தகங்கள், கவிதைகள், கட்டுரைகள் என்று
நூல்வயல் பதிப்பகத்தின் மூலமாக பதிப்பித்திருக்கிறோம். பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். பல்வேறு அமைப்புகள் நம்மோடு நீங்கள் தெரியும். நான் இது குறையாக சொல்லவில்லை. எப்படி ஒரு அமைப்பு நடைபெறுகிறது, அவர்கள் எத்தனை தூரம் பணம் வாங்குகிறார்கள், எவ்வளவு செலவு செய்கிறார்கள், அதனுடைய குளறுபடிகள் என்ன, இதை பற்றியெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எந்தவித குளறுபடியும் இல்லாமல், எவரிடம் கை நீட்டி காசு வாங்காமல் இந்த விழாவை நடத்துகிற, இந்த சிறப்பிக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நாம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் அமெரிக்க தமிழ் பேரவை, அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி, பிரான்ஸ் தமிழ் சங்கம், ஜெர்மனி தமிழ் அருவி, ஜெர்மனி தமிழ் சங்கம், இப்படி உலக அமைதிக்கான குழு லண்டன், இப்படி பல்வேறு உலக அமைப்புகளோடு நம்முடைய குடும்பம், இந்த சங்கத்தமிழ் இலக்கிய குடும்பம் இணைந்திருக்கிறது. அங்கே அவர்களுடைய அழைத்து பேச வைக்கிறார்கள். அவரோடு நாம் உறவிலே இருக்கிறோம், இன்றும் உயிராக இருக்கிறோம். அவர்களோடு திறந்த மனதோடு நம்முடைய இலக்கிய சொந்தங்கள் அங்கே பேசி வருகின்றன. இங்கிருந்து போனவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இங்கே நிலையாக இருக்கிறவர்கள் தான் இந்த குடும்பத்தோடு இருக்கிறார்கள். அதுதான் இது சாதனை. இது என்னன்னா, எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க, எத்தனையோ இந்த நூற்றுக்கணக்கானவர்கள், இன்னைக்கு 140 பேர் 150 பேர் கவிதை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் அந்த குழுவில் இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 4 குழுக்களை வைத்து முகவரி, சங்கத்தமிழ் முகவரி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா 1, 2 என்று சொல்லி இத்தனை குழுக்கள் வைத்திருந்தோம். அதிலிருந்து வெளியானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இணைந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே எப்படி ஒரு குடும்பத்திலே ஒரு மாட்டுப்பெண் வருகிறாரே, ஒரு மருமகளாக, இல்ல மகள் இங்கிருந்து அங்கு சேர்க்கிறார்கள், மருமகனாக, இப்படி ஒரு அண்ணனாக, தம்பியாக, மாமாவாக, மச்சானாக, இப்படித்தான் இந்த உறவு சமூகம் மிக சிறப்பாக. அதனால் நான் குடும்பம் சொல்வதற்கு காரணம் அதுதான். இப்படி உலகம் முழுவதும் நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய இலக்கிய சொந்தங்கள் உறவுகள் இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற ஐயா தாழை உதயநேசன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. ஐயா அமெரிக்காவில் இருக்கிற நம்முடைய வெங்கட் நடராஜன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கவிஞர், மிக பிறந்த ஒரு எழுத்தாளர், ஒரு சாதாரண கிராமத்திலே தமிழ்நாட்டிலே பிறந்தவர் அவர். அதே போல அன்புடன் ஆனந்தி, அமெரிக்காவில் இருக்கிற, அவங்களெல்லாம் இப்பொழுது நம்மிடம் இல்லை. அன்புடன் ஆனந்தி அவர்கள், பிரான்சிலே இருக்கிற பத்ரிசியா பாப்ராயர் அவர்கள், துபாயில இருக்கிற ஸ்ரீராம் கீதா அவர்கள், கிண்டல் கீதா என்று சொல்லுவார்கள், சிங்கப்பூரில் இருக்கிற தஞ்சை ராமநாதன் அவர்கள், ஜெர்மனியில் இருக்கிற ஐயா நயன விஜயன் அவர்கள், அம்மா அவருடைய திருமதி நயன விஜயன் அவர்கள், இப்படி தொடர்ந்து அவர்கள் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய அமைப்பு ரீதியாக நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்கள், நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் அந்த தமிழை இறக்கிற, அந்த தமிழை நமக்கோடு சொல்லிக் கொடுக்கிற, அந்த தமிழை நமக்கு ஊட்டி விடுகிற ஒரு முயற்சியை எடுத்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள். அவர் சொல்ல, என்னை பற்றி சொல்லாதீர்கள் என்பார். அவரை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் அதை தமிழ் சமூகம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். இப்படி ஒரு எளிமையான மனிதரை, இப்படி ஒரு நல்ல திறமையான மனிதரை இந்த தமிழ் சமூகம் கண்டுகொள்ளாமல் விட்டு இருக்கிறது. இதுதான் ஒரு வேதனையான விஷயம். என்னன்னு கேட்டா, என்ன ஒரு துன்பம் என்று சொன்னால், ஒரு எளிமை. யாரை எடுத்தாலும், ஒரு குழந்தைகளை எடுத்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் யாரை பார்த்தாலும் அவர் நல்ல ஒரு மரியாதைக்குரிய மனிதராக, மரியாதை கொடுக்கிற மனிதராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாரையும் வளர்த்து விடுகிற அந்த ஏணியாக, தோணியாக, கேணியாக இருக்கிறார். மற்றவர்கள் அப்படி நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன். ஆனால் இத்தனை புத்தகங்கள் வந்திருக்கிறதே, அது எத்தனை புத்தகம் இவர் புத்தகம் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு 50 ஆண்டுகளாக, 47 ஆண்டுகளாக எழுதி வருகிறேன். ஆனால் நான் 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். அவர் எத்தனை புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்? ராஜாமணி அம்மையார் எத்தனை புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்? விஜயகுமார் எத்தனை புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்? இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஐயா அவர்களுடைய புத்தகம் 1ஓ 2ஓ, அவ்வளவுதான். மீதியெல்லாம் ஒரு குடும்ப தலைவன், அந்த குடும்ப தலைவனுக்குரிய ஒழுங்கு, அதுதான் ஒழுக்கம், அதுதான் முறை. அந்த முறைமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இன்னும் பல புத்தகங்கள் நான் சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம், இன்னும் ஒரு 100 புத்தகங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். இன்னும் ஒரு 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கண்டிப்பாக தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பதிப்பிக்கும், அந்த வேலையை செய்யும். இன்றைக்கு கூட ஏன் பாரதியை தூக்கி படிக்கிறீர்கள், ஏன் பாரதிதாசனை தூக்கி படிக்கிறீர்கள், ஏன் வள்ளுவரை படிக்கிறீர்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் தமிழுக்கு செய்த ஆற்றிய சேவை, அதை உலகம் மறந்துவிடக் கூடாது. மற்றவர்கள் மறந்து விட்டார்கள். இங்கு தங்கிலீஷ், தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து தங்கிலீஷ் ஆகிவிட்டது. ஆகவேதான் நாங்கள் தமிழுக்கு என்று சொல்லி அதுக்கே ஒரு தனி நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்ச்சி, திங்கட்கிழமை ஒரு நிகழ்ச்சி, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒரு நிகழ்ச்சி, புதன்கிழமை ஒரு நிகழ்ச்சி, வியாழக்கிழமை ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி அந்த வாரம் முழுமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பது காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ் என்றைக்கும் அழிந்துவிடக் கூடாது என்பதனால்தான். ஆகவே இந்த நாளிலே
இந்த கவியரங்கம் இன்று நாள் முழுவதும் நடக்க இருக்கிறது. இந்த கவியரங்கத்தை வாழ்த்து இருக்கிறீர்கள், கவிதை பாட இருக்கிறீர்கள். அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி இந்த அளவிலே என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 4 விடயங்களை குறிப்பிட்டாக வேண்டும் ஐயாவுடைய உரையில. சிறப்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய பயணத்தை ஒரு வெகு அழகாக நெறிப்பட குறிப்பிட்டார். இந்த பேருந்து கிளம்புவதற்கு முன் ஊர் பெயர்களை எல்லாம் அந்த நடத்துனர் சொல்லி அழைப்பார். அதுபோல வரிசையாக இந்த பயணத்திலே வருகிற அது சந்தித்த ஊர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லி மிகச் சிறப்பான ஒரு உரை வழங்கினார் முனைவர் MK ராஜ்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய உரையிலே ஒரு 4 விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். ஒன்று, ஒரு நாளைக்கு 120 பேர் எழுதினார்கள் என்று குறிப்பிட்டார். உண்மைதான். 120 பேர் என்று சொன்னால் சற்றேறக்குறை ஒரு 12 மணி நேரம் பகல் நேரம். இந்த 12 மணி நேரத்திலே 120 பேர் என்று சொன்னால் 1 மணி நேரத்துக்கு 10 கவிதைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த டொயின் என்ற அந்த புராணத்திலே வருவதை தாழ முடியாமல் வெளியேறியவர்கள் ஒரு 120 பேர் இருப்பாங்க. இது இப்படி வருது. இந்த புராணக்குழுவில இவ்வளவு கவிதைகள் வந்து வெளியேறியவர்கள் 120 பேர் இருப்பாங்க. அவ்வளவு கவிதைகள் வந்து கொண்டிருக்கும். அது ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். அடுத்ததாக யாரும் உதவி செய்யவில்லை என்று சொன்னார். அது உண்மை கிடையாது. நிறைய பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, நடக்க முடியாது. அப்படி உதவி செய்யறவர்கள் எடுத்துக்காட்டு தான் அடுத்து நம்ம பேச வர இருக்கிறார் திரு வெங்கட் நடராஜன் அவர்கள். அவர் உதவியெல்லாம் இன்னைக்கு இந்த குவிய நிகழ்ச்சி நடக்காது. முதலாக நம்ம பாரதியார் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்த போது அந்த நேரத்துல நாம இந்த குவிய இணைப்பை விலை கொடுத்து வாங்காமல் இருந்தனால 40 நிமிடத்துக்கு ஒரு முறை அது துண்டாகிவிடும். ஒரு முறை வந்தவர்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இணையம் இருக்காது. அதனால் உள்ள நுழைய முடியாமல் துன்பப்படுவார்கள். அந்த நேரத்திலே என்னிடம் கூட கேட்காமல் வெறும் என்னுடைய மின்னஞ்சல் மட்டும் கேட்டு வாங்கி அந்த நேரத்தில் நமக்கு குவியத்தை வாங்கி கொடுத்தார் என்பதை விட தொடர்ந்து வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். சற்றேறக்குறை இதுவரை 1 லட்சம் ரூபாய்க்கு மேலாக குவியத்திற்காக செலவு செய்த சிறப்புக்குரியவர் திரு வெங்கட் நடராஜன் அவர்கள். எனவே நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. நான் பெயர் சொல்லாமல் விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வந்தேன். இப்படி உதவி செய்கிறவர்கள். அடுத்ததாக இது ஒரு வெற்றி என்று சொல்லலாம். அடுத்து சொல்லுகிற 2 விடயங்களும் 2 வெற்றிகள் என்று சொல்லலாம், சாதனைகள் என்று சொல்லலாம். ஆண்டிப்பட்டி என்ற ஒரு ஊரை எனக்கு தெரியாது. தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்டிப்பட்டி கேள்விப்பட்டது, எங்க இருக்கிறது என்று கூட தெரியாது எனக்கு. அவ்வப்போது வரும். தேர்தல் நேரத்திலே ஒரு முறை நம்முடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு MG ராமச்சந்திரன் அவர்கள் அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் என்ற போதுதான் எனக்கு ஆண்டிப்பட்டி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது தமிழ்நாட்டிலே என்று தெரிய வந்தது. அதுக்கு முன்பு தெரியாது. அந்த ஊர் எங்க இருக்கிறது என்று தெரியாத அந்த ஊரிலிருந்து தொடர்பு சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்கள் திருக்குறள் முழுமையையும் பெண்கள் வாசித்தார்கள். வாசித்துவிட்டு எங்கள் ஊருக்கு வாருங்கள், எங்களுக்கெல்லாம் சான்றிதழ் கொடுங்கள் என்று கேட்டார். சான்றிதழ் தருக என்று சொன்ன வந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போதான் முதல் முறையாக ஆண்டிப்பட்டிக்கு சென்று சான்றிதழ் கொடுத்தேன். சான்றிதழ் கொடுத்தது மூலமாக அந்த ஆண்டிப்பட்டியை நான் பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டிப்பட்டியில என்ன 2 சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, ஒரு 10 திருக்குறளை மட்டும் தன் வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்ந்த வெற்றி பெற்ற ஒருவர் அந்த தொகுதியில் இன்று வெற்றி பெற்ற மூலமாக அந்த ஆண்டிப்பட்டி தெரிந்தது. 100 பெண்கள் இல்லத்தரசிகள் திருக்குறள் முழுமையையும் வாழ்த்ததால் அந்த ஆண்டிப்பட்டியை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆக மொத்தம் ஆண்டிப்பட்டிக்கும் திருக்குறளுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்குது. அந்த தொடர்பு தான் எனக்கு கிடைத்தது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இது 3வது செய்தி. 4வது செய்தி, இதுதான் சாதனை. பாரதியார் நிகழ்ச்சி நடத்துகிறோம். முதலாக பாரதியார் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்போது பல்லாவரத்திலே இருக்கக்கூடிய ஜமீன் பல்லாவரம் பள்ளி
மாணவர்கள் 2 பேர் அதிலே கலந்து கொள்கிறார்கள். பாரதி பாடலை பாட வேண்டும், அதற்கு பாடலை படிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க, எனக்கு இந்த பாட்டை சொல்லிக் கொடுங்கம்மான்னு கேட்கறாங்க. அந்த அம்மா முற்றிலும் படிக்காதவர்கள். இப்ப நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னா படிச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் படிச்சவங்க, ஏதோ ஒரு வகையில் கல்வி பெற்றவர்கள், மேல கீழே இருக்கலாம். ஆனா கல்வி பெற்றவர்கள், யாரும் கல்வி பெறாதவர்கள் கிடையாது. ஆனா அவங்க ஆனா ஈனா கூட எழுத தெரியாதவங்க. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்மணி பிலோமினா நினைக்கிற அவருடைய பெயர். அவங்களுக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்க தெரியல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல போய் கேட்கறாங்க. கேட்ட உடனே அவங்க இவங்களை இழிவுபடுத்துறாங்க. என்ன இழிவுபடுத்துறாங்க? ஆமா, உனக்கு பிள்ளைக்கு சொல்லி தரணுமா, போ வேலையப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விடுறாங்க. இப்போ மன வருத்தத்தோடு என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அதே ஜமீன் பல்லாவரம் பள்ளியில போய் உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு 1ஆம் வகுப்பு பாட பிள்ளைக்கு நடத்தக்கூடிய பாடத்தை கேட்டு, அந்த பள்ளி ஆசிரியர் திருமதி உமா பத்மநாபன் பேர், நீ பள்ளிக்கூடத்துல உட்காரு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு அவங்க கத்துக்கிட்டு தமிழ் படிக்க கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ் பேச தெரிந்தவர்கள் தமிழ் படிக்க கற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு அடுத்த ஆண்டு இன்னொரு நிகழ்ச்சி நடக்குது, திருக்குறள் நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற நிகழ்ச்சி. ஒரு திருக்குறளை சொல்லி அந்த திருக்குறள் படி நான் வாழ்வேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு திருக்குறளை சொல்லி நான் எனது பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகள் 2 பிள்ளைகளையும் சிறந்தவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, அறநெறி உள்ளவர்களாக வளர்ப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த திருக்குறளை படித்து அதன் பொருளை உணர்ந்து நன்றாக பார்க்க வேண்டும். இந்த திருக்குறளை அவர்கள் தேடுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு ஆழ்ந்து பார்த்திருப்பார்கள். அவர்கள் முழுவதும் படிக்கவில்லை, ஆனால் தேடி இருக்கிறார்கள் திருக்குறளை. அந்த திருக்குறளை தேடி எடுத்து என்னுடைய பிள்ளைகளை சிறந்தவர்களாக, நல்ல ஆண் மக்களாக, ஒழுக்க நெறி உள்ளவர்களாக வளர்த்தெடுப்பேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். இது உண்மையில் சாதனை தான், இது உண்மையில் வெற்றி தான். நிறைய வெற்றிகள் இருந்திருக்கலாம், ஆனால் இது உண்மையான வெற்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர்ந்து பல நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மட்டும் நிகழ்ச்சி நடத்தல, நிறைய பேர் நடத்துறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல, இந்த தமிழ் கூர் நல்லுலகத்துல நிறைய அமைப்புகள் இருக்கு, அங்கங்க இருக்கு, நிறைய அமைப்புகள் இருக்கு. அதெல்லாம் இலக்கியத்தை பற்றி பேசுகின்றன. நம்மை விட சிறப்பாக கூட இலக்கியத்தை பற்றி பேசுகின்றன. உண்மையில் அப்படித்தான் சொல்ல வேண்டும். சில அமைப்புகள் சாதாரணமாக இருந்தாலும் கூட பல அமைப்புகள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எந்த வகையில் இலக்கியம் பேசுதோ அதை விட சாலச் சிறந்ததாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஆனால் அமைப்புகள் எல்லாம் கற்றறிந்த மக்கள் மத்தியில் மட்டுமே இலக்கியத்தை பேசிக் கொண்டிருக்கின்றன. இலக்கியம் என்பது கற்றறிந்தது தானே, அதை நான் அவங்ககிட்ட பேசுறது. அவர்களே அதை பற்றி சிலாகித்துக் கொண்டு என்ன பயன் இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். நம்மிடம் இருக்கும் செல்வங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில், நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதுதான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளுக்கும் நம்முடைய அமைப்புக்கும் என்ன வேறுபாடு உண்டு என்று சொன்னால், எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களை சென்று சேர்ந்தடைந்தது என்பதுதான் முக்கியம். ஒரு நேரடி நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று சொன்னால் கூட எவ்வளவு கவிஞர்கள் வந்தார்கள், எவ்வளவு இலக்கியவாதிகள் வந்தார்கள் என்பது முக்கியமல்ல. எவ்வளவு பேர் இந்த இலக்கியத்தை புதிதாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் வந்தார்கள் என்பதுதான் கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பிலே அதுபோல் வந்தவர்கள் அதிகமாகவும் இலக்கியவாதிகள் குறைவாகவும் இருந்தால் அதுதான் வெற்றி நிகழ்ச்சி என்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கருதுகிறது. அதனுடைய பாதை, அதனுடைய நோக்கம், அதனுடைய செயல்பாடு எல்லாமே அதை நோக்கித்தான் இருக்குது என்பதை இந்த நேரத்திலே, இதுவரை இதை நான் வெளியில் சொன்னது கிடையாது, இப்போது சொல்லுகிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் இலக்கிய செம்மல்
வெங்கட் நடராஜன் அவர்கள். அதாவது வஞ்சிக்கப்பட்ட ஒரு பூமி தருமபுரி. இந்த ஒகேனக்கல் வரை வருகிற அந்த காவிரி சட்டென்று திரும்பி அப்படி சேலம் பக்கமா போயிடும், தருமபுரிக்குள்ள நுழையாது. ஏன்னா அது மேடான பூமி, இயற்கையே வஞ்சித்த ஒரு பூமி தருமபுரி. அந்த தருமபுரியிலே செழித்து வளர்ந்தோங்கியவர் திரு வெங்கட் நடராஜன் அவர்கள். அவர் இலக்கிய செம்மன் என்று சொல்ல இலக்கிய வள்ளல் என்று குறிப்பிட்டாக வேண்டும். அந்த அளவுக்கு சிறப்பான உதவிகளை நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு செய்து கொண்டிருக்கிறார். நள்ளிரவு நேரத்திலும் நம்முடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். இவர் நிரம்ப பேசுவார். ஆனால் இவரிடமிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். மிகச் சாதாரண எளிய குடும்பத்திலே பிறந்து ஒரு கணினி துறையிலே வளர்ந்து இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சென்று, அமெரிக்காவுக்கு எல்லாரும் பணம் சம்பாதிக்க தான் போறாங்க. அந்த மாதிரி இவரும் பணம் சம்பாதிக்கப்படவர் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது, ஐயம் கிடையாது. ஆனால் அதை எப்படி அந்த தொகையை சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய நிலத்தையும் வளப்படுத்தி இருக்கிறவர் திரு வெங்கட் நடராஜன் அவர். இன்னொரு சிறப்பான கருத்தை இங்கே சொல்ல வேண்டும். எல்லோரும் அங்கே சென்றால் அங்கேயே எப்படி தங்கிவிடும் என்று பார்ப்பார்கள். இவர் எப்போது இந்தியாவுக்கு மீண்டும் வரலாம் என்று பார்த்து கொண்டிருப்பவர். முடிந்தவரை சம்பாதித்துக் கொண்டு இந்தியாவுக்கு வந்து விடுவோம் என்று நினைக்கக்கூடிய தன்மை உள்ளவர் திரு வெங்கட் நடராஜன். அந்த அளவுக்கு தாய்நாட்டின் மீது பற்று கொண்டவர். முதல் முத்திரை என்ற கவிதை நூலை வெளியிட்டவர். அந்த வெளியிடுகிற நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்திருந்தார். தருமபுரியிலே வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இவருடைய அழைப்புக்கு இணங்கி வந்திருந்தார்கள். அது மிகவும் இவர் எந்த அளவுக்கு அங்கே அந்த மக்களிடம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கார் என்பதை தெரிய வருகிறது. அவர் ஒரு முறை ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். எனக்கு இங்கிலீஷ் வராது, அப்பெல்லாம் எனக்கு இங்கிலீஷ் சரியா வராது, நான் ரேடியோவில் வர்ற ஆங்கில செய்திகளை கேட்டு 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 ஆங்கில நிகழ்ச்சிகளை கேட்டு கேட்டு நான் ஆங்கிலத்தை வளர்த்துக் கொண்டேன் என்று சொல்லியிருந்தார். எல்லோருடைய தலைக்கு மேலும் வானம் இருக்கிறது, எல்லோருடைய தலைக்கு மேலும் வானம் இருக்கிறது. ஆனால் அந்த வானத்தை எட்டி பிடிப்பதும் தொடுவதும் உங்கள் கரங்களிலும் நம்பிக்கையிலும் இருக்கு, உங்கள் கையிலும் நம்பிக்கையிலும் இருக்கிறது. அப்படி தன்னுடைய கையை உயர்த்தி அந்த வானத்தை தொட்டவர், தன்னுடைய நம்பிக்கையை உயர்த்தி அமெரிக்கா வரை சென்று அங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர், நல்ல உள்ளம் கொண்டவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவோடு தொடக்க காலத்திலிருந்து இணைந்து செயலாற்றி வருபவர். பன்னாட்டு கவிதை போட்டி முதலாக நடத்திய போது அதிலே முதல் பரிசு பெற்றவர் திரு வெங்கட் நடராஜன் அவர்கள். வாருங்கள் ஐயா, உங்களுடைய சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து விதமான சிறப்புக்கும் உரியவர். உங்கள் சிறப்புரை வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் திரு வெங்கட் நடராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த நிகழ்ச்சியில ஒரு ஒரு இடைவெளி, ஒரு கொஞ்சம் சின்ன இடைவெளியா பெரிய ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் இதை கலந்துக்கிறேன். பல்வேறு பணிகள் காரணமாக கலந்து கொள்ள இயலவில்லை. இனிமே கொஞ்சம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் கலந்து கொள்வேன். அந்த நேர மாறுதல்கள் தான், டைம் ஜோன் கொஞ்சம் பிரச்சனை. அதை தாண்டியும் கலந்துக்க நான் முயற்சி பண்ணுறேன். இந்த பாரதியின் நினைவு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரவேற்புரை ஆற்றிய திருமதி சிவகாமி அம்மையார், அதேபோல் தொடக்க உரையாற்றிய திருமதி ராஜாமணி அம்மையார், சாதனைகளை பற்றி பேசிய முனைவர் ராஜ்குமார் அவர்கள் மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்ப உறுப்பினர்கள், இவர்களை வழிநடத்தி செல்லும் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம், அதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இங்கே கவிதை பாட வந்திருக்கும் கவிஞர்கள் மற்றும் சாதாரண மக்கள்
ஐயா சொன்னது போல் அந்த சாதனை உண்மையிலேயே அது போற்றத்தக்கது. கவிஞர்கள் மட்டுமல்ல, எல்லாவித மக்களுக்கும் இந்த தமிழையும் இலக்கியத்தையும் கொண்டு சேர்க்கின்ற முயற்சியில் ஐயா நிச்சயம் வெற்றி பெற்றுகிறார். ஐயா மட்டும் இல்ல, ஐயாவின் குழு அனைவரும் நாம் அனைவருமே அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது பெருமையான ஒரு தருணம். அதை நாம் நினைவில் கொண்டு நிகழ்ச்சியை தொடரலாம். ஸோ கவிப்பாட வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மானுடம் பயனுற வேண்டும் என்று பாரதி சொன்னான். அந்த பயனில் நமக்கு முடிந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். யாரோ ஒருவர் செய்வார்கள், அல்லது அரசாங்கம் செய்யும், இல்லை ஒரு அமைப்பு செய்யும் என்று நாம் காத்திருக்காமல் நமக்கு தெரிந்தவற்றை நாம் செய்யலாம். அதில் சில சிறு சிறு உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது நமது ஊராகட்டும், இல்லது மாவட்டமாகட்டும், இல்லை சுற்றமாகட்டும், அதில் ஒரு சில சிறு சிறு உதவி நம்மால் முடிகிறது, அதனால் செய்கிறேன். அந்த உதவியை செய்கின்ற நிலையில் நாம் இருக்கிறேன் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ அந்த அளவிற்காகவது நம்ம இருக்கிறோம். அதனால் அவரவர் முயற்சிக்கேற்று நம்ம உதவி அது பணமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், வேறு செயல்பாடாக இருக்கலாம், தன்னார்வலராக இருக்கலாம். எந்த விதத்தில் செய்தாலும் அது உதவிதான். அந்த விதத்தில் தமிழுக்காக இந்த குடும்பம் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய சாதனை தான். ஐயா சொன்ன அந்த அம்மையார், படிக்க தெரியாத அம்மையாரும் படித்து திருக்குறள் சொல்லியிருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய சாதனை தான். அது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு சாதனை. அது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் உறுப்பினராக இருப்பது நமக்கு பெருமை, அனைவருக்கும் பெருமை. கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்று பாரதி சொன்னான். அந்த கனவு எந்த அளவுக்கு மெய்ப்பட்டிருக்கிறது? அவர் சொன்ன கனவு எல்லாம் மெய்ப்பட்டிருக்கிறதா? பாரதி சொல்லி 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. அவர் சொன்னதுல ஒரு சில கனவு மெய்ப்பட்டிருக்கிறது, ஒரு சிலது இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. நாம் அதை உணரதான் வேண்டும். எல்லாமே மெய்ப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டிருந்தால் மேம்போக்காக சென்று விடுவோம். அதனால் எது மெய்ப்பட்டிருக்கிறது, எது போக வேண்டிய தூரம் இருக்கிறது என்று அதை எடுத்து அதில் நமது பங்கு என்ன என்று நாமும் ஓரளவுக்கு செய்தால் அந்த கனவை எட்டி பிடிக்கலாம். ஓடி விளையாடு பாப்பா என்று சொன்னார். ஆனால் அந்த விளையாட்டு நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இந்தியா விளையாட்டுத்துறையில் மாபெரும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னர் கூட ஒரு சதுரங்க போட்டியில் 18 வயதே நிரம்பிய ஒரு சிறுவன் உலக சாம்பியன் ஆகியிருக்கிறார். அது நிச்சயம் இந்தியா பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். அதுபோல் பல சாதனைகளை இந்தியா படைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவும் பாரதி கனவில் ஒன்றுதான். அதேபோல் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று சொன்னார். அது இந்தியா சுதந்திரம் வாங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. சுதந்திரம் வாங்கியாச்சு. அடுத்து அவர் என்ன சொன்னார்னா, பிற நாட்டு நல்ல அறிஞர்கள் சாத்திரங்களை தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னா நம்ம மற்ற மொழியில் இருக்கிற நல்ல நூல்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு லிட்ரல் மீனிங். அது மட்டும் அதுக்கு பொருள் கிடையாது. பிற நாட்டு தொழில்நுட்பங்கள், அந்த தொழில்நுட்பங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ கொண்டு வரணும். அதுவும் அப்படியும் அதுக்கு பொருள் எடுத்துக்கலாம். உதாரணம் இப்ப நடக்கிற அந்த குவியம் கூட வெளிநாட்டு தொழில்நுட்பம். குவியம், கணினி, இன்னும் பலவிதமான தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவில் பல வல்லுநர்கள் இருக்கிறார்கள். பல துறையில் பல அறிஞர்கள், பல வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அதுவும் பாரதியின் கனவில் மெய்ப்பட்ட விடயங்கள் தான். அதேதான் அவர் திரும்ப சொல்லியிருக்காரு. காசி நகர் புலவர் பேசும் உரை தான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நமக்கு நிறைய கருவி வந்தாச்சு. நமக்கு முகநூல் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கருவிகள் நமக்கு இப்ப வந்தாச்சு. இப்ப நான் உலகத்தின் இந்த பகுதியிலிருந்து
உங்களோட அந்த பகுதியில் வந்து இப்போ நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுவே வந்து ஒரு பெரிய கருவி தானே. ஸோ பாரதி சொன்னதில் நினைவாயிருக்கு. நிறைய நிறைய கனவுகள் வந்து மெய்ப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில கனவுகள் வந்து மெய்ப்படவில்லைன்னு சொல்ல முடியாது. போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அண்டை நாட்டு உறவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட வேண்டும் அப்படின்றது தான் அதோட கருத்து. ஜாதி மதங்களை பாரோம்னு சொன்னாரு. அது இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சிலது வந்து மெய்ப்பட்டு இருக்குது. இன்னும் ஒரு சிலது வந்து மெய்ப்படவில்லை என்று சொல்லவில்லை. போக வேண்டிய தூரம் இருக்கிறது. அப்படிதான் அதை சொல்லணும். அதனால வந்து அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அந்த கனவு மெய்ப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரவருக்கு ஒரு கனவு இருக்க வேண்டும். அந்த கனவு நோக்கி நாம் வந்து அது செல்ல வேண்டும். அதை செயல்படுத்த வேண்டும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். கனவு மெய்ப்பட வேண்டும். காலை கண் விழித்தெழ நல்ல குறிக்கோள் வேண்டும். குறிக்கோள் அடைய வேண்டிய கல்வி கற்க வேண்டும். கற்ற கல்வியை காலந்தாழாமல் செயல்படுத்திட வேண்டும். செயல் ஆக்கம் பெற நல்ல சுற்றம் வேண்டும். செயற்குழு ஊக்கம் பெறும் செயல் திறன் வேண்டும். சற்று துவளும்போது தாங்கும் உறுதுணையும் வேண்டும். தோல்வி வரும்போது தொடர்ந்து தீர்வு காண வேண்டும். திரும்ப திரும்ப முயற்சித்தால் வெற்றி உன் பக்கம் திரும்பும். வெறும் கனவு மெய்ப்படும். உலகம் ஒருபடி மேம்படும். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு கனவை கொண்டு அதை நோக்கி செயல்பட்டால் உலகம் நிச்சயமாக மேம்படும். பாரதி கண்ட கனவும் நனவாகும் என்று போற்றி இந்த உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நல்லதொரு உரை வழங்கினார் ஐயா வெங்கட் நடராஜன் அவர்கள். இலக்கிய செம்மல் விருது பெற்றவர், நல்லதொரு கவிஞர். ஒரு கவிஞனுக்கு தான் இன்னொரு கவிஞனுடைய கருத்து என்னவா இருக்கும்னு புரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னா என்ன பொருள்னு அழகா விளக்கி சொன்னார். சிங்களத்தீவுன்னு ஒரு இடம் குறிப்பிட்டாரு. ஆனா அண்டை அயல் நாடுகளுடன் நம்முடைய உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளோடு நம்ம உறவை நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அருமை. ஆனா இங்க இருக்கவங்க தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஒரு பாலத்தை கட்டி அதுல ஏதாவது கமிஷன் அடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் நம்முடைய நோக்கம். பாரதியோட நோக்கம் அது கிடையாது. அது கான்ட்ராக்ட் விட்டு கமிஷன் அடிக்கிறது கிடையாது அவருடைய நோக்கம் அப்படின்னு அழகாக சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றார்கள். மிகச் சிறப்பான கருத்துக்களை வழங்கினார்கள். மிகவும் நன்றி ஐயா. நல்ல நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு உரை வழங்கியதற்காக உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்பது ஒரு தனி ஒரு மனிதன் நடத்துகிற ஒரு அமைப்பு அல்ல. நிறைய பேர் அதில் இருக்கிறார்கள். அவெல்லாம் சேர்ந்துதான் செய்யறாங்க. இதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு, செயற்குழு இருக்கிறது. அதற்கு மேலாக அவ்வப்பொழுது மட்டும் வந்து கருத்துக்களை கூறிவிட்டு இப்படி செய்யுங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை குழு இருக்கு. அந்த ஆலோசனை குழு உறுப்பினர் எதுலையுமே வரமாட்டாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ சொல்லுவாங்க, இது வேணாம், இது செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க, இது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதோட நிறுத்திப்பாங்க. அவங்க அதை செயல்படுத்துவதற்கு ஒருங்கிணைப்பு குழுவும் செயற்குழுவும் இருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாக மாவட்ட குழுக்களும் நிலைக்குழுக்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு மற்றும் செயற்குழு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்கள் பெயரை எல்லாம் குறிப்பிட்டாக வேண்டும். அதிலே டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, முனைவர் எம் கே ராஜ்குமார், கவியரசி இரா விஜயா, திருமதி திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார், ஈழசை அரசி திருமதி கே கற்பகம், திரு
தக்கோலம் என் ஜலநாதன், திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன், கனவாசிரியர் திருமதி கல்யாணி இரா கல்யாணி முருகேசன், குயிலரசி கிரிஜா ராஜசேகர், தக்கோலம் என் ஜலநாதன், புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த புதுவை ஆ புவனேஸ்வரி, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த திருமதி தனலட்சுமி மனோகரன், சிறப்பாக இப்போது 100 கவியரங்கங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் திலகம் சீர்மிகு ஆசிரியர் திருமதி து பவானி தனஞ்சயன் என்று இப்படி நிறைய பேர் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நெறிப்படி பார்த்தால் இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் அத்தனை பேரும் பேசியாக வேண்டும். அவ்வளவு நேரமில்லை என்பதாலும் அடுத்தடுத்து வருகிற நிகழ்ச்சிகளிலே அமர்வுகளிலே இவர்களெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதாலும் இப்போது இவர்கள் அனைவரின் சார்பிலும் டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் சில வார்த்தைகள் கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வார்கள். அடுத்தடுத்து அமர்வுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்த அமர்வுக்கான கவிஞர்கள் வந்து அணிவகுத்து வீட்டிருக்கிறார்கள். எனவே திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களே வருக, உங்கள் கருத்துரையை சுருக்கமாக தருக. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவனை வணங்கி, செயலாளர் பாரதிதாசனை வணங்கி, நம் ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்டன் ஐயாவை வணங்கி, இன்றைய நாள் பாரதிதாசனை அருமையாக கொண்டாடுவோம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே பாரதி மாதம்தான். இன்றைய நாள் நம் பூங்காவில் பாரதியார் கவிதை கேட்க வந்துள்ளார். மனது வைத்தால் நீங்கள் எல்லாம் மகா கவிஞனை பார்த்திடலாம். கனவும் நினைவும் கலந்தே மயக்கும் காட்சிக்குள்ளே மூழ்கிடலாம். இப்பொழுது ஆரம்பித்து இரவு வரை இன்று தொடர்ந்து நடக்கவிருக்கும் இக்கவிதையில் நீங்கள் கண்டு களிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று பாரதியார் பூங்காவில் பயணம் செய்து கொண்டுள்ளார். கவிதை மழையில் நினையவே திரண்டு கண்டு ரசித்திட நாம் ஸ்டெப் டிவி துணையுடனே லைக்கும் கமெண்ட்டும் கேட்டுவிட்டு ஷேரும் செய்து கழியுங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நண்பர் வெங்கட் நடராஜன் அவர்களினுடைய உரை சிறப்பாக இருந்தது. அவர் நம் பூங்காவின் கர்ணன். என்றும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ஒரு 40 நிமிடம் வந்து கட்டாயிக்கிட்டு இருக்கோம் நம்ம நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல. அப்ப அப்பா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாரு, எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லுவாரு. இது அவருடைய மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. எந்த யுகத்துல இருக்கோம், இன்னும் நம்ம இத மாதிரி இருக்கமே, தமிழுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மனுஷருக்கு நம்ம ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத கேட்கறதே கிடையாது. அவருக்கு அந்த இடத்துல ஆக போகுது, இந்த தடவை முடிய போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா தன்னாலேயே அவரே அதை திருப்பி செஞ்சு கொடுத்துறாரு. இது அவரை நாங்க புகழறதுக்காக சொல்லலை. இப்படிப்பட்ட மனிதர்களும் நம் பூங்காக்குள்ள இருக்கிறது ஒரு தெய்வ சங்கல்பம் தான். ஏன்னா யாருமே இது வரைக்கும் நம்ம கலந்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் போய்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரையும் ஏணி மேல ஏற்றி நிக்க வச்சு அழகு பார்க்கிற அப்பா. அவர் கீழே நின்னுப்பாரு, மேல எல்லாரையும் ஏற்றி அழகு பார்ப்பாரு. அந்த நன்றி என்னைக்குமே நாங்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போக போறோம். அமர்வு 1 ஆரம்பமாகிற போறது. இப்ப காலையில ஆரம்பிச்சதுல இருந்து சிவகாமியினுடைய உரையும் வரவேற்புரையும், அம்மாவினுடைய வாழ்த்துரையும், ராஜ்குமார் அண்ணாவினுடைய எப்பவும் போல அழகா நல்லா நறுக்குன்னு 4 வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாயிண்ட்டுகள்லாம் அப்பா எல்லாரையுமே ஒவ்வொரு இதுலயும் அவரை போல பாராட்டுறதுக்கு ஆள் கிடைக்காது. ஆனா அவரை போல கோபம் திட்டுறதுக்கும் ஆள் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பன்முக வித்தகர் அவர். எல்லாரையும் நல்ல விதமா நடத்தி கொண்டு போறாரு. ஐயா வெங்கட் நடராஜன் உங்களுக்கு வணக்கம். திருப்பி நீங்க நன்றி வரைக்கும் வரீங்க. இன்று கவிப்பாட வந்திருக்கும் எனது அத்துணை தோழர் தோழிகளுக்கும் நட்புறவுகளுக்கும் பெரியவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி உரை எத்தனை மணிக்குங்க? எனக்கு ஒரு செய்தி அனுப்புறீங்களா? எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு அனுப்புறேன். அதே மாதிரி கடந்த முறை இந்தியா வந்தப்போ ஸ்ரீபிரியாவை சந்திச்சேன். அவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா பழகுனாங்க. அதையும் இங்க சொல்லிடுறேன். நன்றி.
சிறப்பையா, மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவேற்றும் தருணத்தில் திருமதி ரஞ்சனி அவர்கள் ஒரு பாடலை பாடி இந்த அமர்வை, தொடக்க விழா அமர்வை நிறைவு செய்வார்கள். வாருங்கள் திருமதி ரஞ்சனி அவர்களே, உங்கள் பாடலை தாருங்கள். நன்றி ஐயா. பாரதியார் விடுதலை போராட்டத்துக்காக நிறைய பாடல்கள் எழுதியவர். தமிழ் மக்களிடையே சுதந்திர வேட்கை உருவாக்கியவர். அவருடைய பிறந்த நாள் நாடாக சிறப்பாக கொண்டாடுகிறோம். அவருக்காக அவர் எழுதிய பாடல் சின்னஞ்சிறு கிளியே. இந்த பாடல் நான் இங்க பாடப் போகிறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும்போர் சித்திரமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா பேசும்போர் சித்திரமே, அள்ளி அணைத்திடவே முன்னே ஆடி வரும் தேரே, அள்ளி அணைத்திடவே முன்னே ஆடி வரும் தேரே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, ஓடி வருகையில கண்ணம்மா கண்ணம்மா ஓடி புகுந்தால் மேனி சிலிர்க்குதானே, மெச்சியுனையோரார் புகுந்தால் மேனி சிலிர்க்குதானே,